ஓர் அடியார் ஒரு பாவம் செய்துவிட்டார். பிறகு, இறைவா, நான் ஒரு பாவம் செய்துவிட்டேன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார். உடனே அவரின் இறைவன், என் அடியான் எனக்கோர் இறைவன் இருக்கிறான் என்றும் அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்றும் அறிந்துள்ளானா? நன்று, நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான். பிறகு அந்த அடியார் சிறிது காலம் அல்லாஹ் நாடியவரை அப்படியே இருந்தார். பிறகு மீண்டும் ஒரு பாவத்தை செய்தார். அப்போது அந்த மனிதர் மீண்டும், என் இறைவா, நான் மற்றொரு பாவம் செய்துவிட்டேன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார். உடனே இறைவன் இம்முறையும் என் அடியான் தனக்கோர் இறைவன் இருக்கிறான் என்றும் அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்றும் அறிந்துள்ளானா? நல்லது, நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான். பிறகு அல்லாஹ் நாடியவரை அந்த மனிதர் அப்படியே சிறிது காலம் இருந்தார். பிறகும் மற்றொரு பாவம் செய்தார். இப்போதும் முன்பு போன்றே, என் இறைவா, நான் இன்னொரு பாவம் செய்துவிட்டேன், எனக்காக அதை மன்னித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார். அதற்கு அல்லாஹ், என் அடியான் தனக்கோர் இறைவன் இருக்கிறான் என்றும் அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்றும் அறிந்துள்ளானா? அப்படியானால் நான் என் அடியானை 3 முறையும் மன்னித்து விட்டேன், இனி அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும் என்று சொன்னான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள்.